பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க அவசியம் இப்ப அங்க போய் தான் ஆகணுமா? ஐயோ மதி, அதான் சொல்றேன்ல சூர்யா வீட்டுக்கு வந்துருவான்னு. அதான் நானும் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சும்மா அதையே பேசிட்டு இருக்க. அதுக்காக டாக்குமெண்ட்டை கரெக்ட் பண்றதை நிறுத்த முடியுமா? யாரு? ராஜேஷ் தான் மெசேஜ் பண்ணிருக்கான். விருப்பம் இருந்தா வா, அந்த டாக்குமெண்ட்டை சரி பண்ணு, இல்லைன்னா ஓ இஷ்டம்னு சொல்றான். எல்லாம் உன்னாலதான். இப்ப பாரு, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் கோவத்துல. எதுக்கு இப்ப என்கிட்ட கோவப்படுறீங்க? பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதிரி ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க. மதி, என்ன பேசுற நீ? அவனை பத்தி உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியுமா? நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? மதி, நீ உள்ள போமா. எனக்கு தலைவலிக்குது. முதல்ல டீ போட்டு கொண்டு வா போ. என்னம்மா பேச்ச மாத்திரியா? எதுவா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும். அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது சரி பண்ற மாதிரி தெரியலையே. இழுத்து மூடிட்டு போற மாதிரி இருக்கு. யாரு நானா? நான் உங்க கம்பெனி இழுத்து மூடிட்டு வரேன். ஏய், பின்ன ஏன் நீ அப்படி பேசுற? அவனை பத்தி எனக்கு தெரியாதா? ஒண்ணும் தெரியாம வேலைக்கு சேர்த்திருக்கேன். எல்லாமே நஷ்டம் பண்றதுக்கு தான். மாப்பிள, நீங்க இப்படி வாங்க. என்ன மணி, நீ உள்ள போ. உள்ள போய் வேலையை பாரு. சொல்றல, உள்ள போ. போ. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஏன் தான் இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருதோ? மாப்பிள, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க போய் அந்த வேலை என்னமோ அதை பாருங்க. சரியதா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சூர்யா வந்துருவா. மாதிரி அந்த பக்கம் தேடி பாத்தீங்களா இல்லையா? எல்லா பக்கமும் தேடிட்டேன், எங்கேயுமே காணோம். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சூர்யா அவனை திட்டி இருக்கவே கூடாது. ஐயோ, நீங்க திட்டினதால போலங்க அவ. நான் அவளை திட்டினதால தான் கோச்சிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அவ அந்த மாதிரி கோச்சிட்டு போற பொண்ணே இல்ல. எனக்கும் அதான் நடராஜ் டவுட்டா இருக்கு. சூர்யா அந்த மாதிரிலாம் இம்மெச்சூரா நடந்துக்க மாட்டா. கரெக்ட் தாங்க. ஆனா ஒரு விஷயங்க, சூர்யாவுக்கு சின்ன வயசுல இருந்தே பயந்த சுபாவம். அம்மா கைக்குள்ளவே வளர்ந்தவங்க. அவ முதல்ல வெளியே போய் தங்கினதே அவ காலேஜ் கேம்ப்னு பாண்டிச்சேரிக்கு ஒரு 3 நாள் கூட்டிட்டு போனதுதான். அங்கதான் ஒரு 3 நாள் அவ தனியா இருந்தா. ஆனா அப்ப கூட டெய்லி ராத்திரியானா அவ அம்மாக்கு ஃபோன் பண்ணிடுவா. அம்மாவும் அதை எதிர்பார்த்துக்கிட்டே தூங்காம கூட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவ தனியா போய் இருந்தானா அது உங்க வீட்டுல தாங்க. சூர்யாக்கு எவ்வளவுதான் நம்ம மேல என்ன கோவம் இருந்தாலும் அவ இந்த மாதிரி கோச்சிட்டுலாம் போக மாட்டாங்க. அவளுக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இல்ல. கொஞ்சம் இருங்க, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் நடராஜ். ஆமா நடராஜ், நாம இவ்வளவு நேரமும் சூர்யா காணாம போயிட்டான்னு நினைச்சு தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ காணாம போகல. அவளை யாரோ கடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. காணாம போறதுக்கு சூர்யா ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. அப்படியே வேற விஷயமா எங்கேயாவது போறதுனா கூட நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருப்பா. இல்லைங்க, சூர்யாவை எதுக்குங்க கடத்தணும்? ஒரு நிமிஷம் நடராஜ், நான் இப்போ ஒரு சேட் அரெஸ்ட் பண்ணல. ஆமாங்க, தெரியுமே. அதை பத்தி அவ பேச வீட்டுக்கு வந்தப்பதான் சூர்யா என்கிட்ட பயங்கரமா திட்டுவாங்கண்ணா. அப்புறம் அவ கோச்சிக்கிட்டு போயிட்டா. கரெக்ட்.
அந்த சேட்டு என் வீட்டுக்கு வந்து மிரட்டினதுல இருந்தா சூர்யா பயந்து போயிட்டா. ஒருவேளை அந்த ஆளே சூர்யாவை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன மிரட்டணும்னு நினைக்கலாம்ல. ஏங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க நட்ராஜ், நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. நான் உடனே போய் இந்த சேட்டை பாக்குறேன். அது எப்படிங்க நான் உங்களை தனியா அனுப்பிச்சிட்டு? நான் போனா அது அபிஷியலா இருக்கும். நீங்க கூட வந்தா தப்பாயிடும். ஏன் டிபார்ட்மெண்ட்ல கேள்வி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது நட்ராஜ். இல்லைங்க, இருந்தாலும் எனக்கு நட்ராஜ், நான் சொல்றத முதல்ல கேளுங்க. நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க. அத்தை ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. நீங்க போய் உங்களுக்கு தைரியம் சொல்லுங்க. நான் போய் சேட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா போயிட்டு நான் வாங்க. பாத்துக்கிறேன் நட்ராஜ், நீங்க முதல்ல கிளம்புங்க. வர நட்ராஜ். ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? உள்ள போயிட்டு இருக்கீங்க? நான் எஸ்ஐ மாரிச்சாமி. சேட்டை பார்க்கணும். என்னங்க நடுராத்திரில வந்து சேட்டை பார்க்கணும், ஆட்டை பார்க்கணும்? முதல்ல ரோட்டை பார்த்து வீட்டுக்கு போங்க. நீ ஒரு போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, ஞாபகம் வச்சுக்க. நான் நினைச்சனா உன்ன. சார், இந்த உதாரணம்லாம் என்கிட்ட விடாதீங்க. ராத்திரி நேரத்துல யாரையும் விடக்கூடாதுன்னு தான் செக்யூரிட்டியா என்ன போட்டிருக்காங்க. இத பாரு, நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சேட்டை இப்பவே பார்த்தாகணும். என்ன உள்ள விடு. சார், சேட்டெல்லாம் பார்க்க முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. ஓஹோ, அப்படியா? ஒன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அவரே. சார், ஏய், சார் விடுடா. இருங்க சார். விடுங்க. சார், சொல்லிக்கிட்டே இருக்கேன். இருங்க சார். ஏய். சார், சொல்லிக்கிட்டே இருக்கேன், போயிட்டு இருக்கீங்க. என்னய்யா, ஒரு போலீஸ்க்கு இவ்வளவுதான் மரியாதை கொடுப்பியா? உங்க சேட்டை அவசரமான ஒரு விஷயமா தானே பார்க்க வந்திருக்கேன். சார், போலீஸ்ன்றதுனால தான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் சார். எனக்கு ரூல்ஸ்லாம் தெரியும் சார். ஆமாம் சார், அரெஸ்ட் பண்ணணும்னா வாரண்டோட வாங்க சார். சும்மா அன்டைம்ல வந்து சேட்டை பார்க்கணும்னா எப்படி சார் விட முடியும்? சார், உங்க டிபார்ட்மெண்ட்ல காசுக்காக ஆசைப்பட்டு என்ன வேணா பண்ணுவாங்க சார். நான் ரொம்ப வருஷமா சேட்டுக்கிட்ட விசுவாசமா இருக்கேன் சார். விட்டா உயிரே கொடுப்பேன். நீ சேட்டுக்கு என்னவா வேணா இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்போ நான் அவனை பார்த்தே ஆகணும். இப்பவே பார்த்தாகணும். ஐயா, சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டீங்களே. சேட்டு டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்காரு, நீங்களும் அவரோட போய் படுத்துக்கிறீங்களா? ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அடிச்சு மூஞ்சிக்கு உடைச்சிருவேன். ஐயா, எதுக்கு ஏமால கோபப்படுறீங்க? இதான் உண்மைங்க. போயிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க. சேட்டு இங்க தான் இருப்பாரு, எங்கேயும் போக மாட்டாரு. இத பார், என் சிச்சுவேஷன் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் அவரை ரொம்ப அர்ஜென்ட்டா பார்த்தாகணும். என்ன முதல்ல உள்ள விடு. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்றேன். சும்மா இப்பயே பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? போங்க அந்த பக்கம். என்னால எங்கேயும் போக முடியாது. என்ன ஆனாலும் சரி, நான் வெயிட் பண்ணி சேட்டை பார்த்துட்டு தான் போவேன். அப்படியா? சரி இருங்க. மணி இப்ப 2:30. காலையில 6 மணிக்கு தான் சேட்டு வாக்கிங் போவாரு. இன்னும் 3.5 மணி நேரம் இருக்கு. வேணா வெயிட் பண்ணுங்க. சேட்டு விருப்பப்பட்டா நீங்க அவரை பார்க்கலாம், இல்லனா நீங்க கிளம்பலாம். தயவுசெய்து கொஞ்சம் ஓரமா இருங்க சார். தொல்லை பண்ணாதீங்க, போங்க. நேரங்கட்ட நேரத்துல தூங்க விட மாட்டேங்கிறானுங்க.
சொல்லுங்க மாரிச்சாமி. சேட்டு வீட்டுக்கு போனீங்களா? என்ன ஆச்சு? சார் நான் இப்ப இங்கதான் சார் இருக்கேன். சேட்டு வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டி கூட ரொம்ப திமிரா பேசுறான் சார். சேட்டு தான் இதை பண்ணிருப்பான்னு கன்ஃபார்ம்டா தெரியுதா? அவன் தான் இதை பண்ணான்னு ஆஃப் த ரெக்கார்டா ஒத்துக்கிறானா? அப்படி எதுவும் நான் உங்ககிட்ட பேசல சார். சேட்டை பார்க்கணும்னு தான் சொன்னேன். அதுக்கே முடியாது, காலையில தான் பார்க்க முடியும்னு சொல்றேன் சார். அப்ப சேட்டு தான் கடத்திருப்பான்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? அவனே தான் சார். என்ன பார்த்ததும் உன் வீட்டு செக்யூரிட்டி கூட இவ்வளவு திமிரா பேசுறான்னா அங்கதான் சார் ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் வேணா உள்ள பூந்து சேட்டு 2 காட்டு காட்டுமா சார்? அவசரப்படாதீங்க மாரிச்சாமி. ஏற்கனவே நீங்க சஸ்பென்ஷன் ஆகி இப்பதான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கீங்க சார். சேட்டு மேல நீங்க ஒரே ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போடுங்க சார். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சார் என்னாச்சு சார்? சார் லைன்ல தான் இருக்கீங்களா? இங்க பாருங்க மாரிச்சாமி, உங்க வைஃப் காணாம போனதை நான் எங்க வீட்டு பொண்ணு காணாம போன மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா எஃப்ஐஆர் போட்டா தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் கிளம்பும். பத்திரிக்கைக்காரங்க வருவாங்க, கண்டபடி கேள்வி கேட்பாங்க. உங்க வீட்டு பொம்பளைங்களே நீங்க காப்பாத்த முடியலன்னா நீங்க எப்படி பப்ளிக்கை காப்பாத்த போறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க சொல்லுங்க? எல்லாத்தையும் தாண்டி சேட்டு தான் இதை பண்ணானா இல்லையான்னு தெரியாம நாம எப்படி எஃப்ஐஆர் போட முடியும்? நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன் மாரிச்சாமி. சேட்டை தூக்குறதா இருந்தா கூட ஏதாவது காரணம் சொல்லி தூக்கிடலாம். எதுக்கும் நீங்க காலையில வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதான்னு பாருங்க. நான் சைபர் கிரைம்ல சொல்லி சேட்டுக்கு சம்பந்தப்பட்ட கால்ஸ் எல்லாம் நான் ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்றேன். இதெல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அதையும் மீறி நீங்க சேட்டை அரெஸ்ட் பண்ணணும்னா நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன். நீங்க எதுக்கும் விடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி சார், நான் வெயிட் பண்றேன். ஓகே மாரிச்சாமி. இது சஞ்சயோட போன் ஆச்சு. இது எப்படி இங்க வந்திருக்கும்? வசந்தா, வசந்தா, என்னாச்சு வசந்தா? டாக்டர் கூப்பிட்டா? இல்ல வேண்டாங்க. ஆமா என்னாச்சு? என்ன பண்ணுது? ஒண்ணும் இல்லைங்க. ஏதாவது சாப்பிடுறதுக்கு கொண்டு வரட்டா? ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. அப்போ இரு, தண்ணி குடிக்கிறியா? இந்த குடி.
எங்க ஆ? சஞ்சய் கிட்ட பேசுனீங்களா? பேசிட்டு தாம்மா இருக்கேன். எப்ப பேசுனீங்க? இப்பதான் படுக்க போறதுக்கு முன்னாடி பேசினேன். நீங்க மட்டும் பேசுறீங்க, ஆனா என்ன மட்டும் பேச வேணாம்னு சொல்றீங்க. ம்? ஆமா, அவங்கிட்ட எப்படி பேசுனீங்க? என்ன கேள்வி வசந்தா? போன்ல தான். அவன் போன் தான் இங்க இருக்கே, அப்புறம் எப்படிங்க அவங்கிட்ட பேசுனீங்க? அந்த போனா? அந்த போன் வந்து இத பாருங்க, நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க. இல்ல இப்பவே உனக்கு போன் போட்டு கொடுங்க, நான் பேசுறேன். அவன் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கான் வசந்தா. நீ சொன்னா கேட்க மாட்டியா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் குரலை நான் ஒரு முறையாவது கேட்டாகணும். நீயே அவனை மாட்டி விட்டுருவ போல இருக்கு. அது எப்படிங்க? நீங்க பேசும்போதெல்லாம் மாட்டிக்காதவன் நான் பேசுறப்ப மட்டும் மாட்டிப்பானா? நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுதுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இப்ப நீங்க சொல்லல, நான் இந்த ஆஸ்பத்திரி விட்டு போயிடுவேன். ஐயோ வசந்தா, கையெடுத்து கும்பிடுறேன். நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நானே நொந்து போயிருக்கேன். ஏங்க, என்னன்னு என்கிட்ட சொன்னா நானும் நிம்மதியா இருப்பேன்ல. அதான் சொல்றேன்ல வசந்தா, ஊர்ல பத்திரமா இருக்கான். இங்க இருந்தா பிரச்சனை வருமா? நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, எனக்கு என்னமோ என் மனசுக்கு நெருடலா இருக்கு. நான் ஒரே ஒரு தடவை அவங்கிட்ட பேசிறேனே. வசந்தா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேறப்பார். விடியட்டும். உனக்கு அவங்கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? நான் பேச வைக்கிறேன், போதுமா? அவன் போன் தான் இங்க இருக்கே, நான் எப்படிங்க அவங்கிட்ட பேசுறது? என்ன நீ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கிற? அவன் புது போன் வாங்கிட்டா, அவனோட நம்பர் தெரிஞ்சா நிறைய பிரச்சனை வரும்ல. அதான் நீ இதெல்லாம் யோசிக்காத, படுமா. வசந்தா படு. என்னமோ நீங்க சொல்றீங்க, நானும் நம்புறேன். நீ முதல்ல படு. வா, ரெஸ்ட் எடு. சொன்னா கேளுமா, அழாதம்மா. மா, அழாதம்மா, சூர்யா வந்துருவா. நட்ராஜ், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லுங்க நட்ராஜ், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பாபு, நீங்க பதட்டப்படாதீங்க, இருங்க. கேக்குறேன்ல, என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. நட்ராஜ், என்ன பாச்சு? என்ன சொல்றாங்க? என் பொண்ணு எங்க இருக்கா? என்னப்பா பேசு, ஏதாவது சொல்லு. நட்ராஜ், ஐயோ என் தலையில இடிய விழுந்துற போல இருக்கே. நட்ராஜ், என்னாச்சுப்பா? சொல்லுங்க. நான் கேக்குறேன்ல. என்ன நட்ராஜ், எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம், பேசாம இருக்க? சொல்லு. நட்ராஜ், என்னாச்சு? மாரிச்சாமி எங்க? மா, சொல்லுப்பா. மாரிச்சாமி என்ன சொல்றாருன்னா, சூர்யா அப்படிலாம் தொலைஞ்செல்லாம் போயிருக்க முடியாது. எனக்கு என்னமோ அந்த சேட்டு தான் அவளை கடத்தி வச்சிருக்கணும்னு சொல்றாரு.